ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஈவினிங் சிக்கன் கிரேவி வச்சுட்டு பரோட்டா செஞ்சிடலாம்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பவும் சண்டேனா ஹஸ்பண்ட் மார்னிங்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, சமைச்சிருவோம். நேற்று கடைக்கு ஆள் வராதனால நான் போகிற மாதிரி இருந்தது. அதனால் காலையில் எழுந்து சாம்பார் வச்சுட்டு உருளைக்கிழங்கு வந்து வறுத்துட்டு கிளம்பிட்டேன். ஈவினிங் வரும்போது தான் ஹஸ்பண்ட் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. சரி, அதை வச்சு சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் ரெடி பண்ணேன். பரோட்டா வந்து எப்போவும் மைதா மாவுலேயே செய்கிறது. போன வாரமும் பரோட்டா செஞ்சதுனால அடிக்கடி மைதா வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த வாட்டி கோதுமை மாவில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். மாவு மட்டும் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணேன். எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நல்லாவே வந்துருந்துச்சு. இது வந்து தேய்க்கும் போது நம்மளுக்கு மைதா வந்து நல்லா விரித்து கொடுக்கும், அடிக்கும் போதும் நல்லா இதுவாகும். இது வந்து கோதுமை மாவு அடிக்கும் போதும் சரியாக வரல, திரட்டும் பொழுதும் வந்து ஒரு மாதிரி பிச்சுக்கிட்டு வந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஏதோ ஒன்று சுற்றி பரோட்டா மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. சூடாக போடும்போதே எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டேன். இந்த பக்கம்